பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளைங்கிறது பயங்கரமாக தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக முந்தைய ஆட்சி காலங்கள்லாம் நம்ம சொல்ல தேவையே இல்லை. யாரெல்லாம் கனிம வளம் திருடுறாங்க அப்படின்னு நம்ம போராடணுமோ அந்த அவங்களெல்லாம் கொலை செய்கிற அளவுக்கு முயற்சிகள் நடந்தது. அதுலேயும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜகபர் அலி அப்படிங்கிற ஒரு நபர் உண்மையாலுமே கொலை செய்யப்பட்டார். அவர் கொலையை கண்டித்து நம்ம தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் போய் ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம முன்னெடுத்திருந்தோம். சமூக ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு பெரிய முன்னெடுப்பு இருந்துச்சு. அதாவது அனுமதி இல்லாமல் குவாரிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு, கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கு, இந்த கனிம வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமையா இருக்குன்னு சொல்லி நிறைய சமூக ஆர்வலர்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தம்பி ஞானசேகர், இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சில தம்பிகள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கல்குவாரிகளுக்கு அனுமதி இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மூடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் கூட கல்குவாரிக்குன்னு சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை எல்லாம் பிரேக் பண்ணி தான் கல்குவாரி இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. தற்போது புதுசா பொறுப்பேற்று இருக்கிற அரசாங்கம், அதுலேயும் குறிப்பா கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டி.கே. பிரபு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது விதி மீறல்கள் செயல்பட்டு ஒரு 67 கல்குவாரிகளை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா, அதாவது சட்டவிரோதமா கனிம வளங்களை ஏற்றி சென்ற கிட்டத்தட்ட 469 வாகனங்களை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சட்டவிரோதமா 78 இடங்கள்ல கனிம வளங்கள் எடுக்கப்படுதுங்கிறத கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இத்தனை விஷயங்களும் தற்போது ஆய்வு செய்து அந்த கண்டறிஞ்ச ஒரு செய்தியை முழுமையா வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஏரியாவில் இது போல அனுமதி இல்லாம குவாரிகள் செயல்படுது அப்படின்னா நீங்க மறக்காம அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதையும் பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் திருடு போகுது, அதே மாதிரி பட்டா நிலங்கள்ல கனிம வளங்களை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சேலம் ஒரு சில மாவட்டங்கள்ல அதாவது பட்டா நிலத்திலே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்களை திருடிட்டு போயிருக்காங்க. அதையும் கூட ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தற்போது அந்த செய்தியும் கூட இதுல இணைச்சிருக்கிறாங்க. ஸோ முழு தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனலை முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்தி வெளியீட்டு எண் 129, நாள் 29/5/2026. செய்தியில என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்குவாரிகள்ல சோதனை நடத்த மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்களின் உத்தரவின் தொடர் நடவடிக்கையால் கனிம வளத்துறை அலுவலர்களால் ஆய்வு கொண்டதுல விதிமீறல்களும் செயல்பட்டு 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உரிய அனுமதியின்றி கனிமங்கள் ஏற்று சென்ற 469 வாகனங்கள் பறிமுதல் செய்து மற்றும் சட்ட விரோதமாக 78 இடங்கள்ல கனிமங்கள் எடுக்கப்படுவது கண்டறியப்பட்டு விதிகளின்படி நடவடிக்கை தொடர்பாக இந்த செய்தி குறிப்பு. ஓகேவா? தமிழ்நாடு முழுவதும் கனிம வளத்துறை சார்பில் 2000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அனுமதி அளிக்கப்பட்டு கற்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. இக்கல்குவாரிகளில் அரசு அனுமதி அளித்த அளவுக்கு அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக பல்வேறு புகார்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதே போல மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டில் ஆணையம் கல்குவாரிகள் எந்த அளவு கற்களை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இந்த விதிமுறைகள் பல இடங்களில் மீறப்படுவதாக கூறப்படுகிறது. இதே போல கல்குவாரிகளை கண்காணிக்கும் சேஃப்டி மைன்ஸ் எனப்படும் கண்காணிப்பு குழுவினர் முறையாக கல்குவாரிகளை கண்காணிக்கவில்லை என்ற புகாரும் எழுந்து வருகிறது. எனவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து கல்குவாரிகளின் அந்தந்த மாவட்ட கனிம வளத்துறையினர் ஆய்வு செய்து கல்குவாரிகளில் அரசிடம் பெறப்பட்ட அனுமதி ஆணைப்படி கற்கள் வெட்டியெடுக்கப்பட்டுள்ளனவா, நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டியெடுக்கப்பட்டுள்ளனவா, அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுகின்றனவா, உரிய அனுமதியோடு கனிம வளங்கள் வாகனங்களில் ஏற்றி செல்லப்படுகின்றனவா என்பது உள்ளிட்ட அனைத்து இனங்களையும் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களால் கடந்த வாரத்தில் தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள கல்குவாரிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு விதிகள் மீறி செயல்பட்டு வந்த கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் உத்தரவை கிணங்க தமிழ்நாடு முழுவதும் கனிம வளத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரமாக தீவிர சோதனை நடத்தினார்கள்.
அதன் அடிப்படையில் 431 கல்குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டதில் 155 கல்குவாரிகள் விதிமீறல் கண்டறியப்பட்டு 67 குவாரிகளின் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அபராத நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள 88 குவாரிகள் குவாரி பணியினை நிறுத்த மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த ஒரு மாதத்துல தமிழகம் முழுவதும் மேற்கொண்ட ஆய்வுல 78 இடங்கள்ல சட்டவிரோதமாக கனிமங்கள் எடுக்கப்படுவது கண்டறியப்பட்டு சட்ட விதிகளின்படி மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிமங்கள் எடுத்து செல்லப்படும் வாகனங்களை சோதனை செய்ததில் சட்டவிரோதமாக கனிமங்கள் எடுத்து சென்ற 469 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு உரிய சட்ட விதிகளின்படி அபராதம் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல பட்டா நிலங்கள்ல அனுமதியின்றி சுண்ணாம்புக்கள் வெட்டி எடுக்கப்பட்டது கனிம வளத்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல பட்டா நிலங்களில் அனுமதியின்றி குவார்ட்ஸ் கனிமம் வெட்டி எடுக்கப்பட்டது கனிம வளத்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனிவரும் காலங்களில் சுரங்கம் மற்றும் குவாரி பணிகளானது ஒப்புதல் பெற்ற சுரங்க திட்டத்தின்படியும் மற்றும் குவாரி குத்தகை நிபந்தனைகளின்படியும் குத்தகைதாரர்கள் குவாரி பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் குத்தகைகளால் முடிவுற்ற காலாவதியான குவாரிகள் மற்றும் தற்போது இயக்கத்தில் இல்லாத குவாரிகள் அல்லது அரசு மற்றும் பட்டா நிலங்களில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுத்துச் செல்வது கண்டறிய பட்சத்தில் சட்ட விதிகளின்படி அபராதம் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்படுகிறது என்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே இது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி தான். நிச்சயமாக இந்த நடவடிக்கைகள் நம்ம வரவேற்கிறோம். இது தொடர்ச்சியா தமிழகத்துல நிறைய விஷயங்கள் இன்னும் மேலோங்கி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். நம்ம கண்டிப்பா இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆகவே இந்த நடவடிக்கைகளை நாம் மனதார வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம் என்றதை நான் சொல்லிக்க காமன் மேன் சேனல் வாயிலாகவும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் நல்லதோடு உங்களை வேறோடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.